ஹாய் ஹலோ குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரப்போகிற முக்கியமான கொஷின் தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக அப்படிங்கிறது நிறையவே கேட்பாங்க. நிறையனா ஒரு 5 கொஷின்ஸ் அந்த மாதிரியே கேட்பாங்க. ஸோ அது எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சீரிழமை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சீரிழமை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை, சீர்கூட்டல் இளமை, சிறி கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரிக்கிறப்பவே ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன மொழி வந்து உச்சரிப்பு வந்து முடியுதோ அதுதான் வந்து இங்கே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சி ரி ழ மை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதில் இது என்னது, இது சீர், சி ரீ என்ன நம்மளுக்கு என்ன ஓசை வந்து ஒலிக்குது, ஈ என்ற ஓசை வந்து ஒலிக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா நம்மளுக்கு ஈ என்ற ஒரு எழுத்து வரும், இளமை. இப்போ சீர் அப்படிங்கிறது முழுமை கிடையாது. சீர்மை கூட்டல் இளமை இப்படி தான் வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து சீர்மை கூட்டல் இளமை. நம்ம பிரிக்கிறப்பவே ஒரு எழுத்து முடிகிறப்போ என்ன ஓசை ஒலிக்குதோ அதுதான் வந்து அதுக்கான இரண்டாவது ஆன்சராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சி ரீ ரீ சொல்லும்போது நம்மளுக்கு ஈ வரும். ஸோ அப்போது சீர்மை கூட்டல் இளமை. உங்களுக்கான கொஷின், தமக்குரியர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இங்கே வந்து தமக்குரியர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பிரித்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.